தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். லா வி ப்ளூஸ் ஃபோர்ட் கே லா மோர். வாழ்க்கை மரணத்தை விட வலிமையானது என எமனுவேல் மேக்ரோன் கூறியுள்ளார். எமனுவேல் மேக்ரோன் சட்டமன்ற கலைப்பை தவிர்க்க முடியுமா என்ற கேள்வி பரவலாக எழுந்துள்ளது. பிரான்சின் அரசியல் நெருக்கடிக்கு தீர்வு காணும் முக்கிய கூட்டம் எலிசே அரண்மனையில் நடைபெற்றுள்ளது. பிரான்சின் புதிய பிரதமராக மீண்டும் செபஸ்டியன் லூகோர்னு நியமிக்கப்பட்டுள்ளார். பிரான்சின் புதிய பிரதமராக செபஸ்டியன் லூகோர்னு மீண்டும் தெரிவு செய்யப்பட்டமைக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. மீண்டும் பிரதமரான செபஸ்டியன் லூகோர்னு அரசாங்கத்தின் மீது எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் மேற்கொள்ள உள்ளன. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோன் பதவி விலக வேண்டும் என 70% பிரெஞ்சு மக்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். பிரான்சின் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்பிளுமோ நேஷனல் தலைவர் மரின் லு பென் எலிசே அரண்மனையில் நடைபெற்ற முக்கிய கூட்டத்திற்கு அழைக்கப்படாமல் தவிர்க்கப்பட்டுள்ளார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பிரான்சில் ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் வர்த்தக நிலையங்களை ஆரம்பிக்க போகின்றீர்களா? உங்களுக்கு ஒரு உதவும் கரம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். எல்லா விதமான உணவுப் பொருட்கள் யாவும் மிக மலிவான விலைகளில் கொள்முதல் செய்து உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துங்கள். உங்கள் வர்த்தகத்தை வளப்படுத்திக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம். ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். உணவு வகைகளுக்கு மாத்திரம் தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். இயற்கை அழகு. உணவகம் அருகே செயின் நதி. அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை. யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். லா வி ப்ளூஸ் ஃபோர்ட் கே லா மோர். வாழ்க்கை மரணத்தை விட வலிமையானது என்று எமனுவேல் மேக்ரோன் கூறியுள்ளார். இந்த சொற்றொடர் வாழ்க்கையின் தொடர்ச்சி, புதுப்பிக்கும் திறன், நம்பிக்கை, அன்பு, நினைவுகள் போன்றவை மரணத்தை விட வலிமையானவை என்பதை காட்டுகிறது. அதாவது ஒரு நபர் இறந்தாலும் அவரின் நினைவுகள், செயல்கள், அன்பு, பங்களிப்புகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை என்றும் புதிதாக தொடங்கும், மாற்றங்களை ஏற்படுத்தும். அது மரணத்தை விட வலிமையானது என்று இந்த சொற்றொடர் உணர்த்துகிறது. இது பல இலக்கியங்கள், கவிதைகள், தத்துவங்களில் காணப்படும் ஒரு கருத்தாகும். உதாரணமாக, ஒரு மரம் விழுந்தாலும் அதன் விதைகள் புதிய மரங்களாக வளரும். ஒரு மனிதன் இறந்தாலும் அவரின் நினைவுகள், செயல்கள் பிறரை வாழ வைக்கும். பிரான்சின் முன்னாள் நீதி அமைச்சர் ராபர்ட் பேடின்டருக்கு பாரிஸில் உள்ள பாந்தேயோனில் வீரர்களுக்கான சமாதியில் அக்டோபர் 9 நினைவு சின்னம் நிறுவப்பட்டது. குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோன் அக்டோபர் 9 வியாழக்கிழமை இந்த நிகழ்வை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் பேசும் பொழுதே மேக்ரோன் குறிப்பிட்ட வாக்கியத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த நிகழ்வில் பிரான்சின் முக்கிய அரசியல், நீதி, சமூக தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். எமனுவேல் மேக்ரோன் சட்டமன்ற கலைப்பை தவிர்க்க முடியுமா என்ற கேள்வி பரவலாக எழுந்துள்ளது.
புதிய பிரதமரின் நியமனம் அக்டோபர் 10 முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சில மணி நேர கூட்டத்திற்கு பின்னரும் புதிய பிரதமரை நியமிக்க முடியாத நிலை காணப்பட்டது. அக்டோபர் 10 புதிய பிரதமர் நியமனம் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மேக்ரோனின் சொந்த கட்சி கூட்டணிக்குள் இழுபறிகள் தொடர்ந்தன. இதேவேளை நாடாளுமன்ற கலைப்பு தொடர்பாகவும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருந்தன. பலர் அதனையே முன்வைத்தார்கள். 2027 வரை மேக்ரோன் குடியரசுத் தலைவர் பதவி வகிப்பதற்கும் நாடாளுமன்ற கலைப்பு ஒரு சாத்தியமான வழியாக கருதப்படுகிறது. தற்போதைய அரசியல் நெருக்கடிக்கு தீர்வு காண புதிய தேர்தல் நடத்துவதே இறுதி தீர்வாக அமையலாம் என்ற கருத்தும் அரசியல் வட்டாரத்தில் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகிறது. பிரான்சின் அரசியல் நெருக்கடிக்கு தீர்வு காணும் முக்கிய கூட்டம் எலிசே அரண்மனையில் நடைபெற்றுள்ளது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவரின் எலிசே அரண்மனையில் அக்டோபர் 10 பிற்பகல் 2:30 பிரான்சின் அரசியல் கட்சி தலைவர்கள் கூடியிருந்தார்கள். இந்த கூட்டம் கூட்டான பொறுப்புணர்வின் தருணமாக அமைய வேண்டும் என்று எலிசே அரண்மனை தெரிவித்திருந்தது. பிரான்சின் அரசியல் நெருக்கடியை தீர்வுக்கு கொண்டு வரும் வகையில் எமனுவல் மேக்ரோன் அக்டோபர் 10 கட்சித் தலைவர்களுடன் கூட்டம் நடத்தியிருந்தார். மேக்ரோன் உடனான இந்த கூட்டத்தில் மார்க் ஃபெஸ்னோ, கேப்ரியல் அத்தால், ஒலிவியே ஃபோர், எதுவா பிலிப், புருனோ ருத்தையோ, மரின் டொன்டெலியே ஆகியோர் கலந்து கொண்டார்கள். பிரான்சின் அரசியல் நெருக்கடியை முடிவுக்கு கொண்டுவர நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சாதகமான முடிவு எதுவும் கூட்டம் நடைபெற்ற வேளையில் ஏற்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். உங்கள் வீடுகளை தளபாடங்களால் அழகுபடுத்த இங்கே வாருங்கள். உங்கள் படுக்கை அறைகளும் இவ்வாறே அமையட்டும். 1290 யூரோக்கு கட்டில், மெத்தை, ட்ரெஸ்ஸிங் டேபிள், கபர்ட், பெட்சைட் டேபிள். தாமதிக்காமல் வருகை தந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளபாடங்களையும் தாராளமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள். பங்களாதேஷ் ஃபர்னிச்சர் பாரி, 160 அவென்யூ பால் வாயோன் குச்சரியார், லா கார்னர். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சின் புதிய பிரதமராக மீண்டும் செபஸ்தியன் லூகோர்னு நியமிக்கப்பட்டுள்ளார். அக்டோபர் 10 இரவு 8 மணிக்கு முன்னதாக புதிய பிரதமரை மேக்ரோன் அறிவிப்பார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் காலம் தாழ்த்தியே அறிவிப்பு வெளியானது. பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் செபஸ்தியன் லூகோர்னுவை மீண்டும் பிரதமராக நியமித்துள்ளார். செப்டம்பர் தொடக்கத்தில் முதன் முறையாக இவர் பிரதமராக நியமிக்கப்பட்டார். திங்கட்கிழமை தனது பதவி விலகல் கடிதத்தை சமர்ப்பித்திருந்தார். ஆனால் அக்டோபர் 10 வெள்ளிக்கிழமை மீண்டும் செபஸ்தியன் லூகோர்னுவுக்கு பிரதமர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. மீண்டும் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள செபஸ்தியன் லூகோர்னுவுக்கு அரசாங்கத்தை அமைக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு எலிசே அரண்மனையில் இருந்து வெளியிடப்பட்டது. இந்த நியமனம் பிரான்சின் அரசியல் நிலைமைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் புதிய அரசாங்கத்தின் அமைப்பு மற்றும் அதன் கொள்கைகள் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரான்சின் புதிய பிரதமராக செபஸ்தியன் லூகோர்னு மீண்டும் தெரிவு செய்யப்பட்டமைக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. பிரான்சின் அரசியல் வட்டாரங்களில் செபஸ்தியன் லூகோர்னு மீண்டும் பிரதமராக மத்தியோனுக்கு நியமிக்கப்படலாம் என்ற வதந்தி பரவியிருந்தது. பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் வெள்ளிக்கிழமை புதிய பிரதமரை அறிவிக்க இருந்த நிலையில் லூகோர்னுவின் பெயர் மீண்டும் முன்வைக்கப்பட்டது.
அக்டோபர் 8 அன்று பிரான்ஸ் தொலைக்காட்சியில் லூகோர்னு பேசும் பொழுது தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணி முடிந்துவிட்டதாக கூறியிருந்தார். ஆனால் அவர் துறவி வீரர் என்று தன்னை விவரித்து வருகிறார். அதாவது அரசியல் சேவையில் தொடர்ந்து ஈடுபட தயாராக இருக்கிறார் என்பதை கூறியிருந்தார். மேக்ரோ புதிய பிரதமரை அறிவிக்கும் முன் லூகோர்னு மீண்டும் பொறுப்பேற்கலாம் என்ற கருத்து பரவலாக பேசப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. லூகோர்னு மீண்டும் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டமைக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. அவரது முன்னைய பதவிக்காலத்தில் எடுத்த முடிவுகள் மற்றும் கொள்கைகள் பலரால் விமர்சிக்கப்பட்டன. மேக்ரோனின் சொந்த கட்சியிலேயே லூகோர்னுவுக்கு எதிர்ப்பு உள்ளது. மீண்டும் அவர் பிரதமரான நிலைமை என்பது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தி வருகின்றது. இவரது நடவடிக்கைகள் தொடர்பாக கட்சிகள் ஒவ்வொன்றும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றன. செபஸ்டியன் லூகோர்னு பிரான்சின் புதிய பிரதமராக எமனுவேல் மேக்ரோனால் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனம் பிரான்சின் அரசியல் கட்சிகள் மற்றும் எதிர்க்கட்சிகளிடையே பல்வேறு எதிர்வினைகளை ஏற்படுத்தியுள்ளன. லா பிரான்ஸ் இன்சூமிஸ் செபஸ்டியன் லூகோர்னுவின் புதிய அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர உள்ளதாக அறிவித்திருக்கின்றது. பிரெஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சி புதிய அரசாங்கத்தை எதிர்த்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்மொழியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்பிளுமோ நேஷனல் புதிய பிரதமரின் அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்வைக்கும் என அறிவித்திருக்கின்றது. பசுமை கட்சி புதிய அரசாங்கத்தை எதிர்த்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்மொழியும் என தெரிவித்துள்ளது. இந்த எதிர்ப்புகள் புதிய பிரதமரின் அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையை பெறுவதற்கு மிகவும் சவாலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நடவடிக்கைகள் பிரான்சின் அரசியல் நிலைமைகளில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ பதவி விலக வேண்டும் என 70% பிரெஞ்சு மக்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். பிரதமராக மீண்டும் செபஸ்டியன் லூகோர்னு நியமிக்கப்படுவதற்கு முன்னரான பிரான்ஸ் அரசியல் நிலைமையை எடுத்துக் கூறுகிறார் பிரெஞ்சு அரசியல் விமர்சகர் கா வாசுதேவன். அரசியல் நெருக்கடியின் உச்சக்கட்டத்தில் பிரான்ஸ் இன்று நிற்கிறது என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டுள்ளார்கள். 70% பிரெஞ்சு மக்கள் தமது ஜனாதிபதி எமானுவேல் மக்ரோன் தன் பதவியை விட்டு விலக வேண்டும் என்று விருப்பம் வெளியிட்டுள்ளார்கள். கருத்து கணிப்பின்படி LFI கட்சியையும் ஏகன் கட்சியையும் தவிர்த்து எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு தனது நிலைப்பாட்டை தெரிவிப்பதாக கூறிய மக்ரோன் இதையும் கூறவில்லை என்று அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் கூறுகின்றார்கள். அந்த கூட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் ஒவ்வொருமே கூறுகின்றார்கள், அவர் எங்களை எதற்காக கூப்பிட்டார்கள் என்பது கூட எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் எங்களுடைய அரசியல் கோட்பாட்டினுடைய நிலைப்பாட்டிற்கு தகுந்த மாதிரியான ஒரு அரசியல் கூட்டுறவை ஏற்படுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவரோ தன் பிடிவாதத்தில் தான் எதை நினைத்தாரோ அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கில் மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கின்றார் என்று கூறிக்கொண்டார்கள்.
ஏரன் கட்சியினுடைய, அதாவது தீவிர வலதுசாரி கட்சியினுடைய தலைவராக கருதக்கூடிய பார்துலா சொன்னார், மக்ரோன் பிரெஞ்சு மக்களை பேக்காட்டி கொண்டிருக்கிறார். இந்த பேக்காட்டிக்கின்ற சொல்ல நான் தமிழ்ல சொல்றேன், அதுக்கு சரியான சொல்லத்தான் அவர் சொன்னவர். மக்ரோனுக்கு இதுவரைக்கும் இருந்த முன்னைய பிரதம அமைச்சர்களாக இருந்தவர்கள் இருவர் முக்கியமானவர்கள் அவருக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அத்தால் அவருடைய முன்னைய பிரதம அமைச்சர். அவர் மக்ரோனுடைய கருத்துக்களையோ அவருடைய செயற்பாடுகளையோ என்னால் புரிந்து கொள்ள முடியாதிருக்கின்றது என்று சொல்கின்றார். இன்னொரு பிரதம அமைச்சர் அவர் கூறியிருக்கின்றார், பிலிப் எதுவாக் மக்ரோன் உடனடியாக தன் பதவியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று. ஓய்வூதியத்துக்கு எதிராக தனது கருத்தை தானே இயற்றிய ஓய்வூதியத்தை மிகவும் மோசமான நிலைக்கு, தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் வகையில் ஓய்வூதிய சட்டத்தை மாற்றிய எலிசபெத் போர்ன் அவரும் முன்னைய அமைச்சர். அவர் சொல்லியிருக்கின்றார், அதை நாங்கள் இடைநிறுத்தி வைப்போம் என்று. ஆனால் மக்ரோன் எதையுமே கருத்தில் எடுக்கவில்லை. எனக்கே எல்லாம் தெரியும், தன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே தனக்கு எதிரான கருத்தை கூறுகின்ற பொழுது நான் சொல்வது மட்டுமே நியாயமானது என்ற போக்கில் மக்ரோன் இயங்கிக் கொண்டிருக்கின்றார். மக்ரோனிசம் முடிந்து விட்டது என்ற கோஷம் இப்பொழுது எழுந்து கொண்டிருக்கின்றது. இன்னமும் சொல்ல போனால் இந்த பகிடி அளவுக்கு அதிகமாக நீடித்து விட்டது என்ற கருத்து வெளிவந்திருக்கின்றது. காலத்தை போக்குவது, மக்களை ஏமாற்றுவது, தீர்வு எதுவும் காணாதிருப்பது, எதுவும் நடக்காது நான் இருக்கும் வரை என்பதை தீர்மானிப்பது என்ற மக்ரோனுடைய கருத்து மிகவும் ஆபத்தானது என்று பலர் கூறிக்கொள்கின்றார்கள். இது எங்கு போய் முடியும் என்பதை பற்றிய கேள்வி பலர் மத்தியில் எழுந்து நிற்கின்றது. பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும். பிரான்சின் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்பிளமோன் நேஷனல் தலைவர் மரின் லூபென் எலிசே அரண்மனையில் நடைபெற்ற முக்கிய கூட்டத்திற்கு அழைக்கப்படாமல் தவிர்க்கப்பட்டுள்ளார். இவர் லெ மான்ஸ் நகரில் தீயணைப்பு வீரர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டார். அங்கிருந்து மக்ரோனின் இந்த நடவடிக்கையை அவமானகரமான நாடகம் என்று மிக கடுமையாக விமர்சித்துள்ளார். பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் அரசியல் கட்சி தலைவர்களை கம்பள வியாபாரிகள் போல கூட்டி தேர்தலை தவிர்க்க முயல்வது சரியானதா? தேர்தல் என்பது அரசியல் முடக்கம் ஏற்பட்டால் அரசியலமைப்பு சட்டம் காட்டும் வழி, அதை தவிர்க்க முயல்வது சரியல்ல என்று லூபென் கருத்து வெளியிட்டுள்ளார். தேசிய சட்டமன்றத்தை கலைத்து புதிய தேர்தலை நடத்த வேண்டும் என்று மரின் லூபென் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து பிரெஞ்சு மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டிய அதிபர் லா பிரான்ஸ் இன்சூமிஸ் ரசம்பிளமோன் நேஷனல் கட்சிகளை அவர் கூட்டிய கூட்டத்தில் இருந்து விலக்கியமை முறிவை உருவாக்குகிறது என்று லூபென் குற்றம் சாட்டியுள்ளார். குடியரசுத் தலைவர் அனைத்து பிரெஞ்சு மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டியவர். ஆனால் இப்பொழுது அவர் சில கட்சிகளை மாத்திரம் அழைத்து மற்றவர்களை புறக்கணிப்பது அவரது கடமையை மீறுவதாகும் என்றும் கூறியுள்ளார். இந்த கூட்டத்தில் இருந்து நல்லது எதுவும் வராது என்றும் மரின் லூபென் உறுதியாக கூறியுள்ளார். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கோர்னோஃப்.